மக்களே ஏற்றுக்கல. படம் எதனால ஃப்ளாப் ஆச்சு? மக்கள் ஏற்றுக்கல. சிம்பு சண்டை போடுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என் கூட வந்துரு, என் கூட வந்துருன்னு ப்ளீஸா. அவங்க என்ன கேட்டால் வந்து கமலோட நான் வந்து சொல்கிறாங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து அப்படி நின்னதுக்கே அந்த கத்துறீங்க. பொதுமக்கள் சார் இல்லை சொல்கிறேன், பொதுமக்கள் எல்லாருமே வந்து கத்தும்போது பொதுமக்கள் ஏற்றுக்கலன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. விஜயோட குடும்பத்தையும் நேசிக்கிறாங்க, மனைவி பிள்ளைகளும் நேசிக்கிறாங்க, அப்பா அம்மாவும் நேசிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க திடீர்னு புதுசா நாளையிலிருந்து இவங்க தான் அப்படின்னு ஒண்ணு அப்படி சரி ஓகே நமக்கு ரூட் கிளியர், உடனே டைவர்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்ற அந்த முடிவுக்கும் அவர் வரல. அவர் தான் நிதானமா இருக்கிறார் இந்த விஷயத்துல, புரியுதுங்களா? அந்த அம்மாவும் நிதானமாக தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் இவங்க அப்பப்போ அந்த நாய்க்குட்டி வச்சு போட்ட போடுறது, ஷூவை போட்ட போடுறது, லிஃப்ட்டை போட்ட போடுறது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ட் ஆக்கினதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க த்ரிஷா தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, இண்டிபெண்டன்ஸ் டேல முன்னாடி வந்து உட்காந்த உடனே என்ன சொல்லிட்டான், இது வந்து நம்ம வந்து இவர் வந்து மாறலைங்க, இவர் திருந்தலைங்க, நான் ரங்கா ஜோக் கட்டுறியா அப்படி ஜோக் காட்டுறியா அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை. அப்போ இந்த இடத்துல தமிழ்நாடு அரசியல் காலம் மாறிச்சுல, ரஜினியோட போய் ஜோடி போட்டாங்கன்னா த்ரிஷா என்ன ஆகும்? பெரிய தமிழ்நாட்டில் பெரிய கலவரமாயிடும் சார். தனுஷ் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுறாரு? பெரிய நடிகர் பட்டாளமே வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சினிமாவில் விஜய்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ அவங்கெல்லாம் வந்து தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றாங்க. வருத்தம் பார்க்கலாம். விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆபத்துன்னு ஒன்று இருக்குது அந்த வந்து அந்த தாவேக்கா கட்சியில்னு சொன்னால் அது வந்து ரெண்டு ஆபத்து, ஒன்று த்ரிஷா, ஒன்று ஆதவர்ச்சி தான். வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே அருண். இன்னைக்கு நம்ம கூட கெஸ்டா யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா வந்து ஜேர்னலிஸ்ட் சேக்வா சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேம்மா. சூப்பர் சார். சார் நான் ஆவலோட இந்த கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்களை வந்து பார்த்தே ஆகணும், கேட்டே ஆகணும்னு சொல்லி த்ரிஷா அவர்கள் புதிய ரூபம் ஒன்று எடுத்திருக்காங்க, விஸ்வரூபமா எடுத்திருக்காங்க. நிறைய பேர் இது வந்து இப்படிலாம் பயங்கரமா அவங்க ஃப்ரெண்டு பாணி சார். சரி ஓகே. வேற ஏதாவது வருகையா இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் சார். அது எந்த வருகைன்றதை நீங்க உங்க வாயால சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பரா. இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்க வெப் சீரிஸ்ல நடிக்கிறாங்க சார். வெப் சீரிஸ் தான் சார். ஆனா அது அரசியல் வருகைன்ற மாதிரி அப்படி இல்ல. அரசியல் வருகை ஒரு பக்கம் வந்து சில பேர் பேசுறாங்க. ஆனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் டிக்ளேர் பண்ணணும், சரிங்களா? அவங்களுக்கு கூட ஆசை இருக்கிறதா கூட தகவல் சொல்றாங்க. ஆனா அதுக்காக வந்து நீங்க அரசியல்ல வந்து எப்போ நம்ம வந்து நுழையிறது அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ நாள் காத்திருக்க முடியும்ல? ஸோ இப்போ அதுக்கான அனுகூலமான சூழல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் கத்துறீங்க. வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து அப்படி நின்னதுக்கே அந்த கத்துறீங்க. பொதுமக்கள் சார் இல்லை சொல்கிறேன், பொதுமக்கள் எல்லாருமே வந்து கத்தும்போது பொதுமக்கள் ஏற்றுக்கலன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பொதுமக்கள் வந்து ஏற்றுக்கல. பொதுமக்கள்ன்றத விட கேட்டிங்கன்னா ரசிகர்கள், தொண்டர்கள், அதுக்கப்புறம் பொதுமக்கள், இந்த மூணு தரப்புமே ஏற்றுக்கவே இல்லை. இப்போ ரசிகர்கள், தொண்டர்கள் கூட நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியும், தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். அது நீங்கள் தொண்டர்களை கூட பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கலாம். ஆனால் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட விஜய் அவர்கள் வந்து நடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ரசிகர்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னப்பா எல்லாரும் ஒரு பக்கம் யோசனை பண்ணால் நீங்கள் ஒரு பக்கம் யோசனை இல்லை சார், அவர் அரசியலுக்கே வந்துடக்கூடாது சார், அவர் இன்னும் நடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அப்போ இதெல்லாம் வந்து இவங்க எல்லாரும் வந்து ஏற்றுக்கிறாங்கன்னா ஏற்றுக்கல. த்ரிஷாவை ஏன் ஏற்றுக்கலன்னு கேட்டால், இந்த ரசிகர்கள், தொண்டர்கள், இந்த பொதுமக்களும் சேர்ந்தே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்களை மட்டுமே நேசிக்கலை, விஜய் அவருடைய குடும்பத்தையும் நேசிக்கிறாங்க. விஜய் அவர்களை நேசிக்கும் போது பார்த்தீங்கன்னா விஜய் கண்ணை வந்து ரசிக்கிறாங்க, நெத்தியை ரசிக்கிறாங்க, காதை ரசிக்கிறாங்க, வாயை ரசிக்கிறாங்க, அவர் பேசுகிற ஸ்டைலை ரசிக்கிறாங்க, அவர் பாடி லாங்குவேஜ் ரசிக்கிறாங்க. இது மட்டுமே இல்லை, அதாண்டி அவர் குடும்பத்தையும் நேசிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு காரணமும் அவரே தான். ஏன்னா இது வரைக்கும் சங்கீதா அவர்கள் பொது வெளியில் வந்து ஒரு பேட்டி எதுவும் கொடுத்ததா இல்லை. அவர் கொடுத்த 30 பேட்டியும் பார்த்தீங்கன்னா 30 பேட்டிலையுமே பிள்ளைகளை குறிப்பிடுறாரு, தங்கையை குறிப்பிடுறாரு, அம்மா அப்பாவை குறிப்பிடுறாரு, மனைவியை குறிப்பிடுறாரு. யாரு நான் சொல்றது? விஜய் அவர்கள். அப்போ விஜய் அவர்கள் மட்டுமே நேசிக்கல, விஜய் அவர்கள் குடும்பத்தையும் நேசிக்கிறாங்க, மனைவி பிள்ளைகளும் நேசிக்கிறாங்க, அப்பா அம்மாவும் நேசிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் திடீர்னு புதுசாக நாளையிலேருந்து இவங்க தான் அப்படின்னு ஒன்று அப்படி இல்லை காட்டலை, அப்படி சொல்லலை அவர். பட் இருந்தாலும் அப்படி ஒரு அடையாளம் வந்து யாரோ ஒருத்தர் அடையாளப்படுத்திக்கும் போது விஜய் அவர்கள் இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. விஜய் அவர்கள் இது வரைக்கும் எங்கேயுமே வந்து த்ரிஷாவை மென்ஷன் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசுவார். த்ரிஷான்ற வார்த்தையை உச்சரிக்க கூட இல்லை.
அந்த கல்பாத்தி கல்யாணத்துக்கு போயிருக்கலாம், அஜித் அவருடைய அம்மா இறந்து போயிடலாம். கண்டிப்பா. ஆனால் எந்த பேட்டியிலையோ இல்லை எங்கேயுமே வந்து இது வரைக்கும் அவர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி பேசுறதே கிடையாது, பேட்டியும் தரல சார். பேட்டியும் தரல. அப்போது இங்கே வந்து கேட்டினா இந்த இடத்துல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த விவாகரத்து வழக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா இவர் பதில் மனு தாக்கல் எதுவும் பண்ணவே இல்லை. குற்றச்சாட்டு சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா அதை மறுக்கலை. சரி ஓகே நமக்கு ரூட்டு கிளியர், உடனே டைவர்ஸை கொடுத்துருவோம் அப்படின்ற அந்த முடிவுக்கும் அவர் வரல. அவர் தான் நிதானமாக இருக்கிறார் இந்த விஷயத்தில், புரியுதுங்களா? அந்த அம்மாவும் நிதானமாக தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் இவங்க அப்பப்போ அந்த நாய்க்குட்டி வச்சு போட்ட போடுறது, ஷூவை போட்ட போடுறது, லிஃப்ட்டை போட்ட போடுறது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து பஸ்ட் ஆக்கினதே வந்து பார்த்திங்கன்னா இவங்க த்ரிஷா தான். அவங்க கொஞ்சம் யோசிக்கணும்ல, இது வந்து இன்னொரு பெண்ணோட கணவர் அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா இது பிரச்சனை ஆகிருக்காது. அவங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் அவங்க வந்து விவாகரத்து வழக்கு போகிறாங்க. அதுலேயும் விஜய் அவர்கள் நிதானமாக தான் இருந்தார், பதில் கொடுக்கல. இல்லை வேணான்னு முடிவு பண்ணிதான் தான் உடனே டப்புன்னு பண்ணிட்டு இருக்கலாமே எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அப்போ ஒரு கட்டத்தில் அவங்களும் வந்து என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா வந்து இவர் ஒரு பொசிஷன் வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து மேலே வந்து காயப்படுத்த வேணாம், அவமானப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த வழக்கை வந்து விட்ரா பண்ணிக்கும்போது அப்போ குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இணைய போகுதுன்றதுக்கு சமிக்ஞை தானே சார் அந்த கேஸை வாபஸ் வாங்கினது. இவர் பதில் மனு தாக்கல் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து கொடுக்காம இருந்ததும் அதோடு தானே. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து நான் கேட்டால் மூன்றாவது நபருக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் அங்கே பொருள். ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, இண்டிபெண்டன்ஸ் டேல முன்னாடி வந்து உட்காந்த உடனே என்ன சொல்லிட்டான், இது வந்து நம்ம வந்து இவர் வந்து மாறலைங்க, இவர் திருந்தலைங்க, நான் ரங்கா ஜோக் கட்டுறியா அப்படி ஜோக் காட்டுறியா அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரைட் ஓகே அவரும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிறதா வச்சுப்போமே, த்ரிஷா சைட்லேருந்து ஒரு ப்ரெஷராகவே கூட வச்சுப்போம். இப்போ விஜய் அவர்கள் தான் வந்து சில பேர் சொல்கிறாங்களே விஜய் அவர்கள் தான் முதல் வரிசையில் உட்கார சொன்னார், சரி அப்படியே கூட இருக்கட்டும். ஒரு பரிட்சார்த்த முறையில் இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ விஜயோட முடிவு விஜய் அவர்கள்ட்ட இல்லை. காரணம் என்னென்னா மக்கள் முடிவு பண்ணுறாங்க. மக்கள் வந்து ஒரு பாதை அமைச்சு தர இடத்துல அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டை போட்டு தராங்க, நான் அதில் பயணிக்க மாட்டேன், நான் பட்டினப்பாக்கம் வந்து நான் இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. மக்கள் வந்து நான் பிடிச்சி இழுக்கிறாங்க. மக்கள் தேரை பிடிச்சி இழுக்கும்போது தேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இழுக்கிற பக்கம் தான் சார் போக முடியும். ஒருத்தர் மட்டும் சிங்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் கட்டி அந்த சக்கரத்தை எப்படி இழுத்தா வந்துடுமா? வராது. அப்போ அந்த மக்கள் முன்னாடியில் தான் போய் நின்று அந்த தேரை வந்து இவங்க இழுக்கணும், அந்த வடம் பிடிச்சி இழுக்கணும். ஆனால் அங்கே உங்களை அனுமதிக்கணும்ல, மக்கள் தள்ளி போடுவாங்கல்ல. இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? த்ரிஷாவுடைய நிலைமை நான் சொல்கிறேன். அதனால் இங்கே த்ரிஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டிங்கன்னா வந்து அரசியல் ஆசை இருந்தால் கூட மக்கள் விரும்பணும்ல. ஆமாம் சார். உங்களை வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் வரும்போதே கத்துறாங்க, இங்கே மக்கள் கத்துறான், தொண்டர் கத்துறான், ரசிகர் கத்துறாங்க. எப்படி புரியும்? எதிர்கட்சிகளை விட பார்த்தீங்கன்னா சொந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து கொந்தளிச்சு தான் அதிகம். ஆமாம் சார். அதுதான் இப்போ ரொம்ப சிக்கலானது. ஒருவேளை அதனால தான் இப்போ அவங்க திருப்பி வெப் சீரிஸ் நடிக்க, அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நம்ம கெரியரை நம்ம பார்த்துக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு இது வந்து நம்ம அம்மா ஆகலான்னு ஆசைப்பட்டுருக்கலாம். அம்மானா என்ன ஜெயலலிதா மாதிரி ஆகலான்னு ஆசைப்பட்டுக்கலாம். இங்கே வந்து ரொம்ப சிக்கல் சார். இங்கே ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ஆக முடியாது சார். இப்போது எம்ஜிஆர் மாதிரி சொல்கிறாங்கல்ல, ஒரு காணொலியில் நான் சொன்னேன், அது வந்து நான் உள்ளபடியே நான் யோசிச்சு சொன்னது தான். அது நான் போகிற போக்கில் சொல்லலை. ஒரு காணொலியில் நான் சொன்னேன் எம்ஜிஆரோட ஒரு படி மேலே இவரன்னு சொன்னேன். ஏன் அந்த ஒரு படி மேலே சொன்னேன், எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் நேசித்தாங்க, எம்ஜிஆர் குடும்பத்தெல்லாம் நேசிக்கவே இல்லை. எம்ஜிஆர் குடும்பத்தை நேசிச்சிருந்தாங்கன்னா ஜானகி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராகி பெரிய என்ன சொல்கிறேன்னா வந்து அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இல்லை, ஆண்டிப்பட்டி தொகுதியில் தட்டி தடுமாறி ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதானே தவிர அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அதே மாதிரி குடும்பத்துலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களும் ஏற்றுக்கவே இல்லை. இன்னும் கூட எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், பெரிய எம்ஜிஆர்லாம் பல பேர் சுற்றி வந்தாங்க, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யாரையுமே வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா எம்ஜிஆரை மட்டும் நேசித்தாங்க, குடும்பத்தெல்லாம் நேசிக்கலை. ஆனால் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. விஜய் அவர்கள் நேசிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தையும் நேசிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு படி மேலேயே இவர் இருக்கிறார். ரெண்டாவது வந்து முதல் ஆட்சியில் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு காலம் கணிஞ்சி வர மாதிரி ஒரு சூழல் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. கடந்த ஆட்சியில் வந்து கலைஞருக்கோ அல்லது எம்ஜிஆருக்கோலாம் கேட்டால் பிரைம் மினிஸ்டர் வாய்ப்பெல்லாம் எட்டாக்கணி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக ஜம்ப் பண்ணால் போதும் போல இருக்குது. யார்? விஜய். அது காரணம் இவர் 53 வயசில் வந்துட்டார், 52 வயசில். அவங்கெல்லாம் 70 வயசில் வந்தாங்க.
அதனால் வந்து எளிதாக வந்து எட்டி பிடிக்க முடியாத மாதிரி இருக்குது அவங்க வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை. இவருக்கு அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது வாய்ப்புகளப்போ எம்ஜிஆரை காட்டினா ஒரு படி மேலே இருக்கும்பொழுது அப்போ நான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி பட்டினப்பாக்கம் வந்து அப்படி போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாம் சார். புரியுங்களா நான் சொல்கிறது? அதனால் இந்த பயன்றது விஜயோட பயணத்தையே மக்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க, தொண்டர்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ரசிகர்கள் தான் தொண்டர்கள். அப்போ அவங்க வேணான்றாங்க. எது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரிஷா வந்து ஏற்றுக்கலை. அப்போ ஏற்றுக்காத நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் திணிச்சிங்கன்னா அந்த வெறுப்பு உங்கள் மேலே வந்துடும். அதைத்தான் என்டி ராமராவ் செஞ்சார். எல்லா பிள்ளைகளும் வந்து எல்லாம் கடா வயசாகிடுச்சு ஒவ்வொருத்தனுக்கும். யாருக்கு? எல்லாம் அபோவ் 50. அந்நேரத்துக்கு கொண்டு வந்து ஒரு 50 வயசில் கொண்டு வந்து இவங்க தானே அவங்க சித்தின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். எல்லாம் கடா வயசாகிடுச்சு சார். பிள்ளைங்களாம் 9 பிள்ளைங்க சார். என்ன சார்? செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆமாம் சார், எல்லாம் 50 வயசு தாண்டிச்சு சார். கடைசி பையனுக்கு கூட 50 வயசு தாண்டிச்சு சார். பேரனுக்குலாம் ஒரு 35-30 வயசு கிட்ட வந்துடுச்சு சார். அன்றைக்கி திடீர்னு கொண்டு இவங்க தான் சிவபார்வதி, இவங்க தான் நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து அம்மகாரு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? சின்னம்மகாரு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏற்றுக்க மாட்டாங்க. சித்திகாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான். குடும்பம் கொந்தளிச்சிச்சு. கட்சியில் இருக்கிறவங்க பார்த்தாங்க. அங்கே ஏற்கனவே எம்ஜிஆர் பண்ண மாதிரி நீ பண்ணுறியா? நீ அங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை வந்து ஃபுல்லாக எல்லாரையும் அடிமையாகிடுச்சு, எங்களையும் நீ அந்த மாதிரி பண்ண பார்க்குறேன் சொல்லிட்டு கட்சியில் இருக்கிற எம்எல்ஏகள் உட்பட, சொந்த மருமகன் உட்பட, பிள்ளைகள் உட்பட எல்லாரும் வந்து யாருக்கு எதிராக திரும்பிட்டாங்க? என்டிஆருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இங்கே ஒரு உதாரணம் இருக்குல்ல. அப்போ என்ன வந்து பார்த்துதான் கேட்டால், சரி நம்ம அன்புக்குரியவராக இருந்தால் என்ன செய்வோம்? இப்போ நம்ம வீட்டுக்கே ஒருத்தர் வராங்க சார், நம்ம அன்புக்குரியவராக தான் என்ன செய்வோம்? ஒரு வேளை சாப்பாடு போட்டு சார் போகிறப்ப ஏதாவது கேட்டால் அந்த பழம் பிஸ்கெட் எதனா வாங்கி கொடுத்து பையில் வச்சு அனுப்பிச்சிடுவாங்க சார். அவ்வளோதான். அப்படி அனுப்பிச்சிடு. இப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா வந்து நான் வந்து வெப்சீரிஸ் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வயசாகிடுச்சுல சார். இப்போ நீங்கள் ஹீரோயினாக போட்டால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா சார்? நீங்கள் அப்போ ஹீரோயினாக யார் வரணும்? ஏற்றுப்பாங்க. இருங்க, யார் ஹீரோயினாக யார் வரணும்? ஒன்று அஜித்து இருங்க. இப்போ சிவகார்த்திகேயன் ஜோடியாக நடிக்க முடியுமா? திரிஷா சார் என்ன சார் நயன்தாரா நடிக்கிறாங்க சார். திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் வந்து ஒரு படம் சாம்பிளுக்கு வேணால் சொல்லலாம். ஒரு ஜெனரேஷன் இருக்குது சார். இந்த தனுஷ் இந்த தனுஷ் கேட்டகரியோட முடிஞ்சு, தனுஷ் சிம்புவோட முடிஞ்சிச்சு. இது திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்லைஃப்லேயே உள்ள உடலில் தெரியும்ல. தக்லைஃப் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, மக்களே ஏற்றுக்கல. படம் எதனால் ஃப்ளாப் ஆச்சு? மக்கள் ஏற்றுக்கல. சிம்பு சண்டை போடுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என் கூட வந்துரு திரிஷா. அவங்க என்ன கேட்டால் வந்து கமலோட நான் வந்து கமிட் ஆகிட்டேனேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் படமே அவுட் ஆச்சு. படத்திலே வந்து ஏற்றுக்கல சார். ஆமாம் சார். ஸோ தனுஷ் இந்த சிம்பு அந்த ஜெனரேஷனும் முடிஞ்சிச்சு. சிவகார்த்திகேயன் அடுத்த ஜெனரேஷன். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவனா கொண்டு வரலாம். அவங்க அக்கா அண்ணி அந்த மாதிரி கேரக்டர்னா. அப்போ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கணும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் நடிக்கணும். அஜித்து ரஜினியோட ஜோடி போட முடியாது. அவங்க போட்டால் வந்து பெரிய ரத்த கலரி ஆகிடுங்க. இல்லை சார், அது அந்த படம் வேறு. இப்போ இனிமேல் போட முடியாது சார். இப்போ ட்ரெண்ட் மாறிச்சுல, தமிழ்நாடு அரசியல் காலம் மாறிச்சுல. ரஜினியோட போய் ஜோடி போட்டாங்கன்னா திரிஷா என்ன ஆகும்? பெரிய நாட்டில் தமிழ்நாட்டில் பெரிய கலவரம் ஆயிடும் சார். அப்போது எப்படி வந்து எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் தலைவரை விட்டு நீங்கள் போயிட்டு எதிர்கொஸ்டி ஆகிடுச்சு இல்லை இப்போ ரஜினி. அப்போ வந்து தமிழ்நாடோட நிலவரத்தை வந்து அதான் கலவரம் நிலவரம் எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்கிறது திரிஷா அவர்கள். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உடனே அப்படி கொண்டு போய் அப்படியே ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க. அவங்க எந்த கலவரம் வேணால் என்னால் எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் வந்து எனக்கான பாதை, எனக்கான வாழ்க்கைக்கு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா சார் நல்லா புரிஞ்சுங்க சார், அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பிறகு அவங்க குடும்பத்துலேயும் வந்து யாரும் ஏற்றுக்கல, முகம் கொடுத்து பேசலை. யார்? எஸ்எஸ்சி வந்து முகம் கொடுத்து பேசவே இல்லை. அதுவே அவங்களுக்கு ஒரு நோஸ்கட் தானே. அதுக்கப்புறம் இவங்க வந்து விஷ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் வந்து எல்லாரும் யாராவது ஒரு 10 பேர் சப்போர்ட்டாக பேசுனீங்களா? அப்பாவி பொண்ணுப்பா அந்த பொண்ணு. ஏதோ முதல் வருஷம் சல்யூட். நீங்கள் சொல்கிறீங்க அழகான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ஆள் தான் சொல்கிறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஆள் தான் சொல்கிறீங்க. ஆனால் இல்லை, யாரும் வந்து எல்லாருமே அகைன்ஸ்டாக வந்து திட்டினீங்கன்னா அவங்க எப்படி இருக்கும் அவங்க? ஸோ எல்லாருமே சினிமா வட்டாரத்துலேயும் வாய்ப்பு இல்லை. அதனால் சும்மா இந்த ராஜ்யசபா எம்பி அது இதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குமான்றது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை விஜய் அவர்கள் வந்து தீர்மானிக்கலை. அவங்க தொண்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களும் தான் முடிவு பண்ணுறாங்க. அவர் அடுத்தது பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அற்புதமான இந்த இடர்பாடுகள்லாம் அவர் வந்து கலைஞ்சிட்டு தான் போகணும்னு நினைப்பார்.
புரியுது சார். புரியுது சார். ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். ஸோ இழப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சாதாரண விஷயமா இருக்குது. இழப்புன்றது பெறுவது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, மலையாக இருக்குது. புரியுதா சொல்கிறது? அப்போ நீங்கள் வந்து அப்படி தான் நீங்கள் பயணிப்போம். அது வந்து இயற்கையாக அப்படி வழி நடத்துது விஜயா. அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை அது வந்து காலம் எப்படி மாற்றுது அப்படி வராங்கன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் இந்த நாடும் மக்களும் எல்லாத்தையும் வந்து கடந்து போவாங்க சார். இப்போ வந்து தனுஷ் வராரு. தனுஷ் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுறாங்க. பெரிய நடிகர் பட்டாளமே வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சினிமாவில் விஜய்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ அவங்கெல்லாம் வந்து தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றாங்க. வருத்தம் பார்க்கலாம். ஓகே, புரியுது சொல்கிறேன். இப்போ இந்த த்ரிஷா கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு தனுஷுக்கு வந்து ஆதரவாக கூட வந்து பிரச்சாரம் பண்ணலாம். ஓகே, எல்லா மனசும் மாறக்கூடியது தானே சார். புரியுது சார். புரியுது சொல்கிறது. அதனால் என்ன ஆகிட போகுது? ஏன்னா செல்வாக்கு இல்லாத நபர் தானே. இப்போ விஜய் த்ரிஷாவுக்கு வந்து தனியாக ஒரு செல்வாக்கு இருக்குங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் ஜெயலலிதா வந்து அப்படி கிடையாது. ஜெயலலிதா வரும்போது இப்படி தான் வந்தாங்க. ஆனால் கட்சியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வட்டத்தை சேர்த்துட்டாங்க. ஏன் பேரவைன்னு வந்து ஆரம்பித்தார். யார் சொல்லுங்க பார்ப்போம். சரி சார். இன்னைக்கு திருநாவுக்கரசர் இருக்காருல்ல. ஆமாம் சார். அவர் தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சார்னா, நான் சொல்கிறது 80கள் காலகட்டத்தில் ஜெயலலிதா பேரவைன்னு ஒன்று உருவாக்குனார். எம்ஜிஆரே கூப்பிட்டு என்ன இது அப்படின்னு கேட்டார். இல்லை அவங்க பேரில் வந்து ஒரு பேரவைன்னு சொன்னார். இருந்தாலும் அது கண்டிச்சாருன்னு தகவல் இல்லை. ஆனால் சில பத்திரிகைகள் நீ கண்டிச்சாருன்னு எழுதுனாங்க. புரியுது சார். எம்ஜிஆர் கூப்பிட்டு வான் பண்ணார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் பேரவைன்றத ஜெயலலிதா பேரவைன்றத எம்ஜிஆர் இருக்கும்போதே ஆரம்பிச்சது. இப்போ இவங்க போய் கட்சியில் சேர்ந்தாங்கன்னா இல்லை ஒரு ராஜ்யசபா எம்பியோ இல்லை ஏதோ ஒரு பதவியில் பண்ணால் கண்டிப்பாக அது உள்ளே இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து நான் கேட்டால் டீ பேரவைன்னு வைப்பாங்க. ஏதாவது ஒன்று பேரவை வைப்பாங்க. த்ரிஷா பேரவைன்னு வைக்கலாம். ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் இப்போ நாளைக்கு ஒரு கோஷ்டி உருவாகும். அது இவருக்கே தலைவலியாக இருக்கலாம். அதே ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கு வந்து எதிராக வந்து ராஜீவ்காந்தி கிட்ட வந்து ரகசிய கடிதங்கள்லாம் அன்றைக்கி அனுப்பிச்சாங்க. இத்தனைக்கும் அன்றைக்கி இமெயில் காலகட்டம் கிடையாது, டிஜிட்டல் வேர்ல்டு கிடையாது. ஆனால் ரகசிய கடிதங்கள்லாம் அனுப்புனதாக கூட தகவல் இருக்குது. எம்ஜிஆருக்கு எதிராக ராஜீவ்காந்திக்கு கடிதம் எழுதின கதையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து வேலியில் போகிறத தூக்கி வேட்டிக்குள்ளே விட்ட கதையாயிரும். புரியுது சார். இப்படி போகிறது தான் கரெக்டு. இப்போ வந்து விஜய்க்கு எதிராக அங்கே யாரும் வந்து சதி பண்ணுறவங்க வந்து ஆதவ அர்ஜுனாவை தவிர்த்துட்டு வேறு யாரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி நபர்கள் யாரும் இல்லை. புரியுதா சொல்றது? அப்படி தான் நம்ம அதை பார்க்கலாம். விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆபத்துன்னு ஒன்று இருக்குது அந்த அந்த தாவேக்கா கட்சியில்னு சொன்னால் அது வந்து 2 ஆபத்து. ஒன்று த்ரிஷா, ஒன்று ஆதவர்ஜுனா. த்ரிஷா இல்லைன்னா ஆதவர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜுனா சமாளிக்கிறதுக்கு அங்கே வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அது வந்து விஜய் சமாளிக்கணும் அவசியம் கிடையாது. நாளைக்கே வந்து தூக்கி போட முடிஞ்சிச்சு. இதை அந்த சாமியார் ஒருத்தனால நான் தான் விஜய்க்கு இந்த முதலமைச்சர் பதவி அடையிறது என்னால் தான் சொன்னான். அந்த பேர் என்ன பண்ணிட்டு ஏதோ பண்டிட் ரஞ்சித் ஏதோ வெற்றி வேலை ஏதோ பேர் அவன் பேர் பண்டிட் மாதிரி தான். சரி, அவன் தூக்கி உடனே தூக்கி வெளியே போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அவனுக்கு வந்து சம்மந்தமே இல்லைன்னு தூக்கி வெளியே போட்டாங்க. இப்போ புரியுதுங்களா? விஜய் பொறுத்த வரைக்கும் யாரை தூக்கி கீழே போட்டாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குப்பைக்கு சமந்தான். புரியுது சொல்கிறது? வேஸ்டேஜ். அதுக்கு சொல்ல வரேன் நான். புரியுது சார். அதுக்கப்புறம் அவங்க வேணா தனியாக வந்து போய்க்கலாம், இல்லை வேறு எங்கன்னா போய் சேர்ந்துக்கலாம், எது வேணால் பண்ணலாம், அது வேறு. ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் நிழலில் இருக்கிற வரைக்கும் நாளைக்கே அவங்க தூக்கி வெளியே போகணும். அதனால் இப்போ வேணான்னு நினைக்கலாம். இது தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த சுமைகளை நம்ம வந்து சுகமாக இருக்குன்னு தூக்கி சுமக்க வேண்டாம். நமக்கு பாதை வந்து வெகு தூரம் இருக்குது, நம்ம இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெகு தூரம் இருக்குன்னு நினைக்கலாம். இன்றைக்கும் இந்த தடவையும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்காக சொல்லி இது பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மீண்டும் இன்னொரு இன்டர்வியூவில் வந்து சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ சார்.